மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆதாரமாக உபாகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஊருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண நீ நெருங்கும்போது அந்த ஊராருக்கு சமாதானம் என்று கூற வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே எதிரிகள், நண்பர்கள், துன்பம், இன்பம், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனாலும் வினைகள், நம்முடைய பாவ வினைகள் அதோடு தொடர்ந்து வருகிறபடியினால் நம்மால் அவைகளை மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நெருங்கும் பொழுது நம்முடைய எதிரியானாலும் கூட சமாதானம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறிய சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் மிக மூர்க்கமாக கோபத்தோடு என்னை நோக்கி பல்வேறு விதமான குறைகளை, குற்றங்களை கூறுகிறான். ஆனால் மிகவும் அமைதியாக இருந்து, நண்பரே இங்கே வாரும், உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னபோது கூட அவன் அந்த வார்த்தையை, அந்த அன்பு செலுத்துகிற அந்த அன்பை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தான். ஆகவே அவனுக்கு ஏற்பட்ட நிலை கவலைக்கிடமான ஒரு நிலை. ஆகவே இன்றைக்கு நாம் எந்த ஊரைக்கு சென்றாலும், நாம் போராட நினைத்தாலும், நம்முடைய எதிரியை நாம் தாக்க நினைத்தாலும் உனக்கு சமாதானம் என்று கூற வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் லுத்தரன் திருச்சபையிலே ஃபியூனரல் சமயத்திலே அந்த இல்லங்களுக்கு சென்று இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்கிறோம். சீடர்கள் மத்தியிலே தோன்றின உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொன்னார். ஆகவே அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புதான் இந்த உலகத்திலே சிறந்த ஒரு பேராயுதம். கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, வாக்குவாதம் இல்லைங்க, அணுகுண்டு எது இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அன்பை விட பேராயுதம் ஒன்றும் இல்லை. இந்த அன்பு செலுத்துவதனால்தான் அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், அப்படி நீ கூறினதினாலே அவர்கள் உன்னை நெருங்கி வந்து உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக கடவுளிடத்தில் அழைக்கப்படுகிறோம். அந்த அன்புக்கு உரியவர்களாக நாம் மாறும் பொழுது அந்த அன்பு அவர்களை நம்மிடத்தில் நட்பாக இணைக்கும் என்பதிலே தவறு இல்லை, மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட அன்பை இந்த நாளிலே நீங்களும் நானும் செய்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம்.